மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது 24வது கேள்வியை நாங்கள் பார்க்க போறோம். அருகில் தரப்பட்டுள்ள சம அளவுள்ள தாயக்கட்டுகள் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் எதிர்பக்கங்களின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7 ஆகவும், அப்ப இது ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு தகவல். எதிர்பக்கங்களின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7 ஆகவும், ஒன்றோடு ஒன்று முட்டும் பகுதிகளின் பக்கங்களின் கூட்டுத்தொகை 6 ஆகும். ஒன்றோடு ஒன்று முட்டும் பகுதிகளின் பக்கங்களின் கூட்டுத்தொகை 6 ஆகவும் காணப்பட்டது. இதன்படி தாயக்கட்டை சியின் அடிப்பகுதியில் காணப்படும் இலக்கம் யாது? அப்ப நீங்க பாருங்க, எங்களை கேட்டது இந்த சியின் அடிப்பக்கத்துல இருக்கிற இலக்கம். அப்ப நாங்கள் மேல 3 தந்திருக்கு, அதை வச்சு கொண்டு இந்த கேள்வியை நகர்த்த போறோம். எப்படி நகர்த்துவோம்? அவற்றின் எதிர்பக்கங்களின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7. அப்ப இதுல 3 இருந்தா ஏயின் அடிப்பக்கத்துல 7 வரணும் கூட்டுத்தொகை. எதிர்பக்க கூட்டுத்தொகை 7 வரணும். அப்ப இதுல 3 இருக்கு. அப்ப கீழே எத்தனை இருக்கும்? 4 இருக்கு. சரி, இன்னொன்று ஒன்றோடு ஒன்று முட்டும் பகுதிகளின் பக்கங்களின் கூட்டுத்தொகை 6. இப்ப ஏயும் பியும் முற்ற பகுதி என்ற கூட்டுத்தொகை 6. மேல 4 இருக்கு. இப்ப கீழே எத்தனை இருக்கணும்? பியின் எதிர்பக்க பியின் மேல் பக்கத்துக்கு 2 இருக்கும். சரி, 4 2 மாறு. இனி மறுபடி எதிர்பக்கங்களின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? 7. அப்ப மேல 2 இருக்கு பியில. அப்ப கீழே எத்தனை இருக்கணும்? 7 வரணும்டா. 5 2 7. அப்ப கீழே 5 இருக்கும். சரி, அதே மாதிரி ஒன்றோடு ஒன்று முட்டும் பகுதிகளின் பக்கங்களின் கூட்டுத்தொகை 6. பி இந்த கீழே 5 இருக்கு. சி இந்த மேல எத்தனை இருக்கணும்? கூட்டுத்தொகை 6 வரும். 5 மட்டும் 6. அப்ப சி இந்த மேல 1 இருக்கும். சரி, இப்ப அடியில வந்துட்டோம். எதிர்பக்கங்களின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7. சி இந்த மேல 1 இருக்கு. கீழே எத்தனை இருந்தா கூட்டுத்தொகை 7 வரும்? கீழே 6 இருந்தா கூட்டுத்தொகை 7 வரும். ஆகவே சரியான விடை மாணவர்களே 2வது. எப்படி பாத்தீங்களா? யோசிக்க ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. கேள்வியில சொல்ல நான் அப்படியே செய்து கொண்டு போனேன். கடைசியா விட வந்து நிக்குது. அவ்வளவுதான். அடுத்த கேள்விக்கு போவோம். அன்னாசி பழத்தையும் மாம்பழத்தையும் மாத்திரம் விரும்புவோரை குறிப்பது. அன்னாசி பழத்தையும் மாம்பழத்தையும் மாத்திரம் விரும்புவோம். அன்னாசி பழத்தையும் நீங்க பாருங்க, இதுக்குள்ள ஒவ்வொரு எழுத்து காட்டி இருக்கு. பலாப்பழம், அன்னாசி பழம், மாம்பழம். எங்களை கேட்டது அன்னாசி பழத்தையும் மாம்பழத்தையும் மாத்திரம் விரும்புவோம். இப்ப விடையில போய் பாருங்க, டி வரக்கூடாது, மற்றது ஏ பி மட்டும் பெறக்கூடாது. ஏன்? விடையில பாருங்க, ஏ பி அன்னாசிய மாத்திரம், ஏயும் பியும் அன்னாசிய மாத்திரம். ஈயும் ஜியும் அன்னாசி மாம்பழம் ரெண்டும் சேர்த்து அன்னாசி மாம்பழம் மாத்திரம். ஆகவே சரியான விடை என்ன? ஈயும் ஜியும். இதுல ஏதாவது யோசிக்க இருக்கா? இதுல ஏதாவது யோசிக்க இருக்குதா? விடையில ஏயும் பியும் பெறுமா? இல்லை. ஏன்? அது அன்னாசிய மாத்திரம், அன்னாசிக்குள்ள மட்டும் இருக்குது. சியும் டி ஏன் பாருங்க, பலாப்பழம் மட்டும். சி பலாப்பழம் மட்டும், டி எல்லாம் அன்னாசி மாம்பழம் பலாப்பழம் எல்லாம். அப்ப 2ஆவதையும் பிள்ளை, 1ஆவதையும் பிள்ளை. ஆகவே கடைசியா இருக்கிறது என்ன? 3வது விட தானே. சரிதானே மாணவர்களே? படம் பார்த்து விட போடுறது. இதுல யோசிக்க ஒன்றும் இல்லை. கேட்டது அன்னாசி பழத்தையும் மாம்பழத்தையும் மாத்திரம். அப்ப இவ 2 பேரும் தான், இந்த ஈயும் ஜியும் தான் அன்னாசிக்குள்ளேயும் இருக்கிறோம், மாம்பழத்திற்குள்ளேயும் இருக்கிறோம். சரிதானே? சரி, அடுத்த கேள்விக்கு போறோம். 26வது கேள்வி. 26வது கேள்வி என்ன சொல்லுதென்றால், 100 மீட்டர் ஓட்ட போட்டி ஒன்றில் மாலதி, கமலா, விமலா, தீவியா, ஸ்வீகா ஆகிய 5 போட்டியாளர்கள் பங்கு பெற்றினர். அப்ப இங்க எங்களுக்கு ஒரு சிக்கல் வரப்போகுது. 5 பேர்ட்ட பேர் கிடக்கு. 5 பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஆகவே நாங்க கேள்விய வாசிக்க படத்துல போட போறோம். பாப்போம், படம் போட்டு இந்த கேள்வியை செய்யலாமா அல்லது யோசிக்கணுமா பாப்போம். இப்ப மாலதி, கமலா, விமலா, தீபிகா, ஸ்வீகா ஆகிய 5 போட்டியாளர்கள் பங்கு பெற்றினர். தொடக்க ஒலி கேட்டவுடன் அனைவரும் ஓடத் தொடங்கினர். ஓட்ட போட்டி என்ன எல்லாரும் தொடக்க ஒலி கேட்டவுடன் ஓடுவாங்க தானே. மாலாவும் கமலாவும் ஒரே வேகத்தில் சென்றனர்.
அப்ப 2 பேரும் ஒரே மாதிரி போகிடும். மாலா கமலா, மாலா கமலா 2ம் ஒரே வகம். சரி. ஸ்ரீகா முடிவிடத்தை நெருங்கும் போது தனக்கு முன்னால் 2வதாக சென்ற விமலாவை முந்திச் சென்று முடிவிடத்தை அடைந்தாள். ஸ்ரீகா முடிவிடத்தை நெருங்கும் போது தனக்கு முன்னால் 2வதாக சென்ற விமலாவை, அப்ப ஸ்ரீகா வந்து 3வதா ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்பதானே விமலா வந்து 2வதா ஓடுவா. ஸ்ரீகா வந்து 3வதா ஓடினா 2வதா சென்ற விமலாவை முந்தோரம்னா விமலா எத்தனை நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறார்? விமலா எத்தனை நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறார்? 2வதா ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்ப விமலாக்கு முன்னுக்கு இன்னொரு ஆள் ஓடிக்கொண்டிருக்கிறா. யாரவா? ஸ்ரீகா வந்து 2வதா சென்ற விமலாவை முந்தி சென்று முடிவிடத்தை அடைந்தாள். 1வதாக போயல, முடிவிடத்தை தான் அடைகிறார். கேட்டது இப்போட்டியில் 1ஆம் இடம் பெற்ற போட்டியாளர். ஆனா இங்க பார்க்கணும், 1ஆம் இடம் பெற்ற போட்டியாளர் யார் என்றுதான் கேட்டு கிடக்கும். ஒரு ஆள் தான் ஓடுறான். கடைசி வந்தும் மாலதியும் கமலாவும் ஒரே மாதிரி ஒரே வேகத்துல போறபடியா 2 பேரும் 1ஆவது போட்டியாளராக வந்திருக்க வாய்ப்பே இல்லை. சரிதானே? அவைண்ட விடையையும் காணல பாருங்க. அவைண்ட கதையே இல்லை. இங்க விடையில அவைண்ட கதையை காணவே இல்லை. இங்க இருக்கிறது ஸ்ரீகா, தீபிகா, விமலா. இங்க சொல்லியாச்சு 2வது சென்ற விமலாவை ஸ்ரீகா முந்துரா. யார் முந்துரா? ஸ்ரீகா முந்துரா. அப்ப விமலாவும் 1ஆம் இடம் பெற வாய்ப்பே இல்லை. விமலாண்ட விடைய வெட்டுங்க. மற்றது ஸ்ரீகா வந்து விமலாவை முந்தி சென்று முடிவிடத்தை தான் அடைகிறார். அப்ப இப்போட்டியில 1ஆம் இடம் பெற்ற போட்டியாளர் யார்? தீபிகா. விளங்குற மாணவர்களே, போட்டு குழப்பறையில படியா பாருங்கோ. ஸ்ரீகா வந்து தனக்கு முன்னால் சென்ற விமலாவை முந்தி சென்று முடிவிடத்தை அடைந்தாள். ஆனா விமலாக்கு முதல் இன்னொரு ஆள் ஓடிக்கொண்டிருக்குது. யாரவா? தீபிகா ஓடிக்கொண்டிருக்கிறார். ஏன்? 2வதாக சென்ற விமலாவை, இந்த இடத்துல கேள்வி வந்து பிடிபடுது பாருங்க. 2வதாக சென்ற விமலாவை. அப்ப விமலாக்கு முதல் இன்னொரு ஆள் ஓடிக்கொண்டிருக்கிறார். தீபிகா போய் 1ஆவதா முன்னுக்கு ஓடி போய் 1ஆம் இடம் பெற்றுட்டா. அவாதான் 1ஆம் இடம் பெற்ற போட்டியாளர் தீபிகா. சரிதானே? சரி, கவனம். கேள்வி கவனம். 5 பேரை தந்துட்டாங்க. அதுல 2 பேர்ட்ட கதையே இல்லை. மாலதியின்டையும் கமலாண்ட கதையும் இல்லை. ஒரே வேகத்துல சென்றவ. விடையிலையும் அவன் தேவையே இல்லை. சரிதானே? குளப்புறையில போட்டு 27வது கேள்விக்கு போறோம். 27வது கேள்வி என்ன சொல்லுதென்றால், வெற்றி பெற்ற துடுப்பாட்ட அணியினர் தமது அணியினருக்கிடையில் கைலாக கொடுத்ததுடன் 2 நடுவர்களுக்கும் கைலாக கொடுத்தனர் எனின் கைலாகுகள் இடம்பெற்ற தடவைகள் எத்தனை? அப்ப என்ன சொல்றாங்கண்டா, கிரிக்கெட் டீம்ல ஒரு டீம் வந்து வந்துட்டு வெற்றி பெற்றது. அது வந்து 2 நடுவர்களுக்கும் 2 அம்பையருக்கும் கைலாக கொடுக்குறாங்களாம். தமது அணியினருக்கிடையிலும் கைலாக கொடுத்ததுடன் 2 நடுவர்களுக்கும். சரிதானே? மொத்தம் எத்தனை பேர்? 11 துடுப்பாட்ட அணியில இருக்கிற ஒரு டீம்ல எத்தனை பேர்? ஒரு குழுவுல 11 பேர். 2 நடுவர். மொத்தமா 13 பேர். சரி, இப்ப கைலாக கொடுத்த கணக்குக்கு நீங்க எத்தனை கைலாகன்னு பார்க்கணும்டா, மொத்த நபர்களை விட ஒண்ட கழிச்சு வர பெருமானத்தால பெருக்கினா உங்களுக்கு கிடைக்கிற பெருமானம் இருக்குத்தானே. ஈர் 3 6, ஈர் 1 2, ஓர் 3 3, ஓர் 1 1, 2 3 5, 156 வருது. இந்த பெருமானத்தை 2ஆல பிரிச்சா உங்களுக்கு கைலாகு வரும். இதை இப்படியே போட்டா வாழ்த்து மடல் எண்ணிக்கை வரும். 156 வாழ்த்து மடல். 13 பேர் தங்களுக்கிடையில் வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டனர் என்றால் உங்களுக்கு கிடைக்கிற வாழ்த்து மடல்கள் 156. இப்ப கைலாக என்றபடியா
கைகுலுக்கல் வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு கைகுலுக்கல் நடத்துவாங்க. அப்ப நீங்க 2 ஆளை பிரிக்கும். பிரிச்சா 7 14 1 மிச்சம் 6 2 16 78 கைகுலுக்கல் வருது. ஆனா உங்களுக்கு இங்க தெரியணும் 13 பேர் கை குலுக்கினவங்க. அதுல அம்பையர் 2 பேரும் தங்களுக்கு இடையில கை குலுக்கினவங்களா? அணியினர் தமது அணியினருக்கிடையில் கைலாக கொடுத்ததுடன் 2 நடுவர்களுக்கும் கைலாக கொடுத்தனர். வென்ற கிரிக்கெட் டீம் தான் நடுவர்களுக்கு கைலாக கொடுத்தது. 2 நடுவர் இருக்கிறோம், 2 அம்பையர் நிற்கிறோம். அவ 2 பேரும் தங்களுக்கு இடையில கைலாக கொடுத்தவையா? இல்ல. அப்ப 2 பேருக்கும் இடையிலான ஒரு கை குலுக்கல் களிபடும். 78ல 1 போனா 77. பாருங்க 77 விட இருக்கு. இதை நீங்க கணக்கில் எடுக்காட்டியும் உங்களுக்கு 78 விட வருகுது. அப்ப நீங்க உடனே 77 கீறலாம். ஏன் அது கிட்டத்தட்ட வருகுதுதானே. கூடுதலா எல்லாருமே சரி எடுத்திருக்கணும். எல்லாருக்கும் கை குலுக்க கணக்கு தெரியும். இந்த அம்பையர் 2 பேர் தங்களுக்கு இடையில கை குலுக்கலைன்றதை நீங்க கவனத்துல எடுக்காட்டியும் நீங்க இந்த சரியான விடையை கீறிக்கொள்ளலாம். சரிதானே மாணவர்களே? சரி, அடுத்த கேள்விக்கு போப்போம். 28வது கேள்வி, இவ்வுருவில் உள்ள முக்கோணிகளின் மொத்த எண்ணிக்கை யாது? அப்ப நீங்கள் முக்கோணிகளை எண்ண போறீங்க. முதலாவது எங்கள் சின்ன முக்கோணிகள் எல்லாத்தையும் எண்ணிட்டோம்டா எங்களுக்கு எண்ணிக்கை சரியா வரும். எண்ணுவோம். 1 2 3 4 5. நான் இதை சொல்றேன்னா சரிதானே. இப்ப 5 வந்துச்சு. 5 முக்கோணி எடுத்தாச்சு. இனி நாங்கள் இருக்கிற பெருசு எல்லாத்தையும் எண்ணுவோம். இதை நான் ஒரு வேற கலரால காட்டுறேன். எங்களுக்கு 5 வந்துட்டா 6 வந்துட்டுது. இனி 7 வந்துட்டுது. 7 வந்துட்டு இருக்கட்டும். வேற இன்னொரு கலரால காட்டுறேன். 8 9 வந்துட்டு. வேற இருக்கா? அழிச்சாதான் தெரியும் போலையா. 9 வந்துட்டுது. வேற எதை கீறாம விட்டு நாங்கள் இடையில எங்கேயோ கீறாம விட்டுட்டோம். பாப்போமா? நான் கீறினதெல்லாம் சரிதானே மாணவர்களே. 9 கீறிட்டோம். அதுல வேற எங்க கீறாம விட்டு நாங்கள் பாருங்க. வேற எங்கேயோ கீறாம விட்டுட்டோம். 9 இருக்கு. விடையும் 9 இருக்குது. எங்கேயாவது 1 மிஸ் பண்ணிட்டோமோ, 2 மிஸ் பண்ணிட்டோமோ. ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் விட வந்து 1 2 வித்தியாசம் எல்லாம் போட்டுருக்க பாருங்க. 10 9 11 போட்டிருக்கு. 1 விட்டாலும் பிரச்சனை. அவ கவனமா பார்க்கணும். கவனமா பார்க்க வேண்டியது எங்கட வேலை. சரிதானே. எங்க எதுல பிள்ளை விட்டுருப்போம்? எதையாவது 9 முக்கோணியா? 9 முக்கோணி சரியா? திருப்பி இருக்கா பாப்போமே. இதுல கவனமா இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. வேற 9 தானே வருகுது. வேற எங்க? யோசிங்க மாணவர்களே. 9 சரியா? இந்த கேள்விக்கு விட 9 வருகுது. இல்ல, இதுல வந்து இன்னொரு முக்கோணி இருக்குது. எதுல என்றால் இதுக்குள்ளே ஒரு முக்கோணி இருக்கு. நான் கீறி காட்டுறேன்னா இந்த முக்கோணியை விட்டுட்டேன். ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை 10.
சரியா மாணவர்களே? ஆகவே நாங்கள் கவனமா இருக்கணும். ஒன்றை மிஸ் பண்ண விட்டாலும் கஷ்டமா போயிடும், கேள்வி பிழைச்சு போயிடும். இப்படியான இந்த இடத்துல அவதானமா இருக்கணும் மாணவர்களே. கூடுதலா எல்லாரும் புலவுற இடங்கள் இந்த இடங்கள்ல. ஒன்றை மிஸ் பண்ணாலும் மார்க்ஸ் போயிடும். 2.5 மார்க்ஸ் அநியாயம். இவ்வளவு 9 எண்ணினங்களுக்கு அந்த ஒன்றுன்றது பெரிய வேலையா இல்ல தானே? நாங்க முழுவதும் பண்ணோம், யோசிக்கணும். நீங்க தான் யோசிக்கணும். அப்படி வருமா, அப்படி வருமா, இதை சேர்த்தா முக்கோணி வருமா, யோசிக்கணும் மாணவர்களே. அடுத்த கேள்விக்கு நாங்க போக போறோமா? 29வது கேள்வி. 29வது கேள்வி மாணவர்களே. ஒரு கருப்பு நிற சதுரம் ஒன்றினுள் 4 வெள்ளை நிற சதுரங்களையும் ஒவ்வொரு வெள்ளை நிற சதுரங்களிலுள்ளும் 3 மஞ்சள் நிற முக்கோணிகளையும் ஒரு ஓவியன் வரைந்துள்ளான் எனில் ஓவியன் வரைந்த உருவங்கள் எத்தனை? அப்ப பேசாம கீறி பார்க்கறதான் இதுக்கு ஒரே வழி. கீறி பார்க்கறதான். நீங்க உங்களோட பெஞ்சிலாலேயே கீறலாம், கலரால கீறணும்ன்ற அவசியம் இல்லை. நான் இதுல உங்களுக்கு கலரால கீறி காட்டுறேன் பாருங்க. கருப்பு நிற பெட்டியாம், கருப்பு நிற சதுரமா, இது சதுரம் இல்ல, செவ்வக மாதிரி கிடக்கு. உங்களுக்கு எப்படி விளங்கி இருக்கோ அப்படி கீறுங்கோ. 4 வெள்ளை நிற சதுரமா, வெள்ளை நிறத்துல கீறினா இதுல தெரியாது. நான் 4 வெள்ளை நிற சதுரத்தை கீறுறேன். 1 2 3 4. சரி, ஒவ்வொன்றுக்குள்ளையும் ஒவ்வொரு வெள்ளை நிற சதுரங்களிலும் 3 மஞ்சள் நிற முக்கோணம், 3 முக்கோணம் கீரையில உங்களுக்கு நான் அடையாளத்துக்கு போடுறேன். 3 முக்கோணம் கீறி பார்த்தால நேரம் போயிடும் மாணவர்களே. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு இப்படி விளங்குமோ அதை கீறினா சரி. சரி பாப்போம். இப்ப ஒரு ஓவியன் வரைந்துள்ளான் எனில் ஓவியன் வரைந்த உருவங்கள் எத்தனை என்றதான் வேலை. இதுல வேற ஒரு வேலையும் இல்லையா? சரி, எண்ணுவோம். 1 பெரிய கருப்பு, சரியோ? 4 சின்ன வெள்ளை நிற சதுரம், 1 2 3 4, அப்ப 5 சதுரம் மட்டுமே வருகிறது. ஏன்? 4 சிறிய வெள்ளை நிற சதுரம், ஒரு பெரிய கருப்பு நிற சதுரம். ஒவ்வொரு சதுரத்துக்குள்ளேயும் 3 முக்கோணி, அப்ப 3 12 முக்கோணம். சரி, இப்ப 5 12 மஞ்சள் அளவு 17. விட இருக்கா? ஓ, விட இருக்கு. இவ்வளவு தான் வேலை மாணவர்களே. பெருசா அங்க ஒன்றும் இல்லை, எண்ணி போடுறதா. கீறி போட்டு எண்ணி போட சொல்லி இருக்கிறாங்க. நீங்க உங்களோட நேரத்தை கவனத்தில் எடுத்து செய்தீங்கன்னா சரியா? 30வது கேள்வியை பார்ப்போம். 4 மீட்டர் அகலமும் 8 மீட்டர் நீளமும் கொண்ட செவ்வக வடிவ கரும்பலை ஒன்றுக்கு வர்ணம் பூச 4 லிட்டர் தீந்தை தேவைப்படுகிறது எனில் அகலம் மற்றும் நீளம் என்பன 3 மடங்காக அதிகரித்திருக்கும் கரும்பலைக்கு தீந்தை பூச தேவையான தீந்தையின் அளவு. சரி பாப்போமா? 4 மீட்டர் அகலம் 8 மீட்டர் நீளம், 4 மீட்டர் அகலம் 8 மீட்டர் நீளம். இவ்வளத்துக்கும் பெயிண்ட் அடிக்க, இவ்வளவு அளவுடைய கரும்பலைக்கு பெயிண்ட் அடிக்க 4 லிட்டர் பெயிண்ட் வேணுமா? 4 லிட்டர் தீந்தை தேவைப்படுகிறது. சரியோ? உங்களுக்கு முதலாவது தெரியணும், பெயிண்ட் அடிக்கிறது என்னத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது? நீளம் தனியா அகலம் தனியத்துக்கு அடிக்கிறீங்கள, மேற்பரப்பு ஃபுல்லா. அப்ப நீங்கள் இதுல கவனத்தில் எடுக்க வேண்டியது பரப்பளவு. பரப்பளவை தான் கணக்குல எடுக்கணும். அப்ப 4 மீட்டர் அகலம் 8 மீட்டர் நீளம். செவ்வகத்தின் பரப்பளவு நீளந்தர அகலம், அது எல்லாருக்கும் தெரியும் தானே. நீளந்தர அகலம் 4 மீட்டர் தர 8 மீட்டர் 32 மீட்டர் வர்க்கம். சரியா? இருக்கட்டும். எனில் அகலம் மற்றும் நீளம் என்பன 3 மடங்காக அதிகரித்திருக்கும் கரும்பலைக்கு தீந்தை பூச தேவையான தீந்தையின் அளவு. அப்ப நீங்கள் பார்க்கணும், இங்க கேட்டது அகலமும் நீளமும் 3 மடங்கா போட்டுதான். அப்ப அகலம் 4ல இருந்து 3 மடங்குண்டா 12 மீட்டர், நீளம் 3 மடங்குண்டா 8 3 24 மீட்டர். அப்ப இதை போட்டு பெருக்கி கொண்டெல்லாம் நிக்கிறேல, வீணா பெருக்கி
பெரிய பெருக்கலாக்கி நிறைய தானம் எடுத்து அதெல்லாம் தேவையில்லாத வேலை. சரியோ? இப்ப இதுல நீங்க பாருங்கோ, எத்தனை மடங்கு ஆகுது? 3 மடங்கு ஆகுது. அப்ப முதலாவது பரப்பு 4 மீட்டர் தர 8 மீட்டர் வந்தது. இப்ப 3ஆல பெருக்கப்படுறது கூடுது. இஞ்சாலையும் 3ஆல பெருக்கப்படுது, அங்காலையும் 3ஆல பெருக்கப்படுது. அப்ப எத்தனையால மேலதிகமா பெருக்கப்படுது? இங்காலையும் 3ஆல பெருக்கப்படுது, அங்காலையும் 3ஆல பெருக்கப்படுது, நடுவுல பெருக்க. அப்ப மொத்தமா எத்தனையால பெருக்கப்படுது? மேலதிகமா 9ஆல பெருக்கப்படுது. சரிதானே? அப்ப அங்க எத்தனை லிட்டர் பெயிண்ட் தேவையோ அதே மாதிரி இஞ்ச மேலதிகமா எத்தனை மடங்கு பெயிண்ட் தேவை? 9 மடங்கு பெயிண்ட் தேவை. அப்ப அங்க 4 லிட்டர்ண்டா இஞ்ச 9 36 லிட்டர். சரியா மாணவர்களே? இப்படித்தான் செய்கிறது. போட்டு 12 தர 24 போட்டு பெருக்கி ஈர் 4 8 ஈரி 2 4 ஓர் 4 4 ஓர் 2 2 8 4 4 8 288 வருது. சரியோ? இத்தனை மீட்டர் வர்க்கம் பரப்பளவுக்கு எவ்வளவு பெயிண்ட் காண உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு போடும். சரியோ? 288 32ஆல பிரிச்சு பாருங்க எவ்வளவு வருதுண்டு. 32 9 முறை வரும். சரியா? அதைத்தான் நான் முதலே 3 தர 3 9 போட்டுட்டேன். ஏன்? 2 பக்கமும் 3 மடங்கால அதிகரிக்குது. அப்ப மொத்தமா 9 மடங்கு தேவை பெயிண்ட். அப்ப அங்க 4 லிட்டர் இருந்தா இங்க 36 லிட்டர். நீங்க இதை முறைப்படி செய்ய போனா எல்லாம் போட்டு 288 எடுத்து அப்புறம் 9 மடங்கு கண்டு அப்ப அங்க 1 மடங்குக்கு 4 லிட்டர் தேவை. இப்ப 9 மடங்கு வருகுது, 36 லிட்டர் வசனம் எழுதி செய்ய உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு போடும். சரியோ? அப்ப அதுக்கு தான் சொல்றது, இப்படியான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டா தான் உங்களுக்கு இலகுவா இருக்கு. தொடர்ச்சியான வினாக்களுக்கான விடைகள் வந்து கொண்டிருக்குது. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ, நோட்டிபிகேஷனை ஒன் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் காணாது, நோட்டிபிகேஷன் ஒன் பண்ணா தான் உங்களுக்கு நாங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் நோட்டிபிகேஷன் வரும். அப்பதான் நீங்க பார்க்கலாம். சரிதானே மாணவர்களே? அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.